ஸ்டாண்டர்டா இருக்கணும்ல. ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது இருக்காங்க. அந்த விஷயத்தை கரெக்டா ஈக்குவலைஸ் பண்றதுக்காக ஈக்குவலைஸ் பண்ணி பண்ணணும். இப்போ 2 ட்ரேட் எடுத்தா 3ஆவது ட்ரேட் அந்த 2 ட்ரேட் ப்ராஃபிட் பண்ணும். பட் 0.5 ரிஸ்க் இருக்குது பண்றது இல்ல. இப்போ இப்படி பண்ணலாம் தப்பு கிடையாது. எனக்குன்னு ஒரு வரையறை இருந்து ஒன்று சொல்லுவோம். எனக்குன்னு ஒரு வரையறை. இப்போ நான் ஒரு ட்ரேடுக்கு 1% ரிஸ்க் இருக்கிறேன், 3 ட்ரேட் இருக்கிறேன், எனக்கு 1% என்ன ஆகுது? லாஸ் ஆயிடுச்சு. 4ஆவது ட்ரேட் எடுக்க போறேன். 4ஆவது ட்ரேட் எடுக்கும்போது நீங்க 2% ரிஸ்கா இருக்கீங்கன்னா அது மைண்ட் செட். நல்லா கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க, கண்டிப்பா இது போகும், இந்த டைரக்ஷன் நோக்கி மார்க்கெட் போகும் அப்படின்னு தெரிஞ்சுன்னா யூ கேன் டூ 2% ஆஃப் த ரிஸ்க். கரெக்டா? அந்த மாதிரி இருக்கலாம், தப்பு கிடையாது. பட் இதுவுமே இருக்கலாம். பட் ஸ்டாண்டர்டாவே போவேன். இதுக்கு ரிஸ்க் அதிகம் பண்ணிட்டு லோ பண்ணிட்டு நான் இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்றேன்னா இதான். இந்த மந்த் எவ்வளவு லாஸ் பண்ண போறீங்க? இந்த மந்த் எவ்வளவு லாஸ் பண்ண போறோம்? நான் 20% லாஸ் பண்ண போறேனா, இல்ல 10% லாஸ் பண்ண போறேனா, இல்ல 30% லாஸ் பண்ண போறேனா? வாட் யூ திங்க்? நீங்க மட்டும் தான் திங்க் பண்ணணும். உங்களோட விஷனை ஃபுல்லா திங்க் பண்ண போறது யாரு? யூ ஒன். நான் இல்ல.